அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உழவர் போதி பகவான் செந்தமிழ் இயற்கை பண்ணை மற்றும் கைக்குத்தல் அரிசி ஆலையிலிருந்து. நம்ம வந்து இப்போ கத்திரி நாற்று மிளகா நாற்று நம்ம வந்து நடவு செய்ய போகிறோம். நம்ம வந்து சந்தையில் தான் இதை வாங்கிட்டு வந்தோம். இப்போ இந்த கத்திரி நாற்று வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் மண் இல்லாமல் அலசிட்டு நம்ம தண்ணியில் வந்து அலசிட்டோம். அலசினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஏற்கனவே இயற்கை இடுபொருள் அமிர்த கரைசல் வந்து தயாரித்து வச்சுருக்குறோம். அதிலிருந்து ஒரு 1/2 லிட்டர் எடுத்துகிட்டு ஒரு 3 லிட்டர் தண்ணி கலந்து அதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வேரை நனைச்சிக்கிறோம். நடவு செய்கிறதுக்கு முன்னாடி நடவு செஞ்சுட்டு அதே மாதிரி மிளகா நாற்றையும் நமக்கு வந்து இந்த மாதிரி வேரை வந்து நனைச்சிட்டு ஒரு இயற்கை இடுபொருளை வந்து நம்ம நனைச்சிட்டு நம்ம நடவு செய்யும்போது நமக்கு வந்து ரொம்ப அது என்னென்னா எந்த ஒரு ஃபங்கஸ் அதை சொல்லக்கூடிய தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் பாக்டீரியாக்கள் எல்லாம் அகற்றிட்டு நன்மை செய்யக்கூடிய இந்த அமிர்த கரைசலை நம்ம நினச்சி நடவு செய்யும்போது அதோட வளர்ச்சிக்கு வந்து உதவி செய்கிறது இந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள். அதனால் நம்ம எந்த ஒரு எந்த விதைகள் விதை நேர்த்தி செய்ய முடியுமோ அந்த விதைகளையும் நாற்றுகளையும் இதே மாதிரி நம்ம நனைச்சி நடவு செய்யலாம். இதே மாதிரி நெல் நாற்றையும் நம்ம வந்து நனைச்சி நடவு செய்கிறது மூலயமா சீக்கிரமாக வேர் பிடிக்கும், பச்சை கட்டும், பூச்சி பிரச்சனைகள் வராது. இந்த மாதிரி இதிலேருந்து நம்ம வந்து தவிர்த்துடலாம். இந்த சம்மங்கி நம்ம கிழங்கு நடவு செஞ்சுருக்குறோம். அதில் உளுந்து, மக்காசோளம், நிலக்கடலை போட்டிருக்கோம். அதில் வந்து ஊடையில் நம்ம மிளகாவும் கத்திரியும் வந்து நம்ம நடவு செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.